Very good morning to everyone. என்னோட heartfelt pranams to Brahmashri Pitamagar Patrithi sir அவர்களுக்கு. இன்னைக்கு டாபிக் வந்து சஹஸ்ரார சக்ரா. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல எல்லாம் வந்து மற்ற சக்ரா பத்தி அதோடைய நேச்சர் என்ன, எதனால அதெல்லாம் பிளாக் ஆகுது, அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுவோம் அதெல்லாம் பேசிட்டு வந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து 7 சக்ராஸ் தான் மேஜரா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய சக்ராஸ் இருக்கு, பட் மேஜர்லி இந்த 7 சக்ராஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல இப்ப கடைசி சக்ரா 7th சக்ரால நம்ம இருக்கோம். ஸோ இந்த 7th சக்ரா பேர் வந்து சஹஸ்ராரா சக்ரா, இங்கிலீஷ்ல வந்து கிரவுன் சக்ரா அப்படின்போம். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது, இல்லை இதோட நிலை என்ன அப்படின்னா அவேர்னஸ், அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப், நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை, எல்லாத்தையுமே வந்து புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை தான் வந்து இந்த சஹஸ்ரார சக்ரா. மற்ற சக்ரா எல்லாம் வந்து பேலன்ஸ் இம்பேலன்ஸ் நம்ம பேசுவோம். இந்த சக்ரா வந்து ஒரு ஸ்டேட், ஒரு ஸ்திதி அப்படிங்கிறாங்க, ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் தான் இந்த சஹஸ்ராரா. இந்த ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு நம்ம இதுக்கு கீழே இருக்கிற எல்லா சக்ராலையும் பேலன்ஸ் இருந்தாதான் இந்த ஸ்டேட், இந்த சஹஸ்ராரா சக்ராக்கு நான் வர முடியும். இப்போ இந்த சஹஸ்ராரா சக்ரால நமக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் லைஃப் வரணும் அப்படின்னா இந்த 6th சக்ரால வந்து நமக்கு எந்த ஒரு பிளாக்கும் இருக்கக்கூடாது. இதுல பிளாக் இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்கு நம்மளால வர முடியாது. ஸோ இது வந்து என்ன, ஆக்னேய சக்ரா. ஸோ நம்ம இந்த சகசாராக்கு கீழே இருக்கிற அந்த 3 சக்ரா அப்படின்னா ஆக்னேய சக்ரா வரும், அண்ட் விஷுத்தி அண்ட் ஹார்ட் சக்ரா. ஸோ இந்த 3 சக்ரால நம்ம எதை பத்தி பேசினோம் அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ உண்மையா, நம்ம மனசுல என்ன உண்மையா நினைக்கிறோமோ அதை நம்ம பேசுறோமா, அண்ட் அந்த ஒரு உண்மையான வாழ்க்கையை நம்ம வாழ்றோமா, இல்ல பொய்யான வாழ்க்கையை வாழ்றோம், இதுதான் முக்கியம். இப்ப நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை தான் பேசுறோம், எதை ஆசைப்படுறோமோ அந்த வாழ்க்கையை தான் வாழ்றோம் அப்படின்னா இந்த 3மே வந்து பிளாக் இருக்காது. அப்ப இந்த 3லயுமே பிளாக் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்கு ஈஸியா வரலாம், சஹஸ்ராரா ஸ்டேட்டுக்கு வரலாம். ஏன்னா சஹஸ்ராரா ஸ்டேட்ல தான் புரிதல் கிடைக்குது. நம்ம எதையுமே லைஃப அதாவது அப்படியே பார்த்தா அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்க முடியும். எந்த ஒரு ஃபில்டர்ஸ் இல்லாம, எந்த ஒரு கண்டிஷன்ஸ் இல்லாம நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் இந்த சஹஸ்ராரா ஸ்டேட்டுக்கு நம்ம போக முடியும். இப்ப இந்த சஹஸ்ராரா சக்ரால என்ன டீமன் சைடு, அதாவது ஒரு நெகட்டிவ் சைடு என்ன, எந்த ஒரு விஷயத்தினால நம்ம அந்த நிலைக்கு போக முடியாம இருக்கிறோம் அப்படின்னா அட்டாச்மெண்ட் அப்படின்னா இணைப்பு. ஏதோ ஒரு பொருள் மேலேயோ இல்ல ஏதாவது ஒரு நபர் மேலேயோ ஏதோ ஒரு விஷயத்து மேலேயோ நமக்கு ஒரு இணைப்பு இருக்கு, ஆனா அதுல இருந்து நம்ம வெளியிலேயே வர முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்கு நம்ம போகவே முடியாது. நம்ம எல்லாம் நம்ம லைஃப்ல நம்ம பாக்குற விஷயம் தான், ஏதாவது ஒரு விஷயம் மேல நம்ம ரொம்ப அட்டாச்சா இருப்போம், ரொம்ப இணைப்போட இருப்போம். அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, சந்தோஷமே இல்லை. அதே மாதிரி அந்த நபர் இல்லைனாலும் வாழ்க்கையே இல்லை, சந்தோஷமே இல்லை. சோ அதுதான் நம்மள தடுக்குது இந்த சஹஸ்ராரா ஸ்டேட்டுக்கு போக விடாம. இப்ப அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது, அதுக்கு ஒரு வழி என்னன்னா சரணடைகிறது. நம்ம கம்ப்ளீட்டா சரணடையணும். யார்கிட்ட சரணடையணும்? கடவுள் கிட்டயா, இல்ல யாரோ ஒரு குரு கிட்ட சரணடையணும்? அப்படி இல்ல, நம்மளோட பிரெத், நம்மளோட மூச்சு தான் நமக்கு குரு. நம்மளோட ஒவ்வொருத்தருக்குமே நம்ம மூச்சு தான் குரு. அப்போ நம்ம மூச்சு கிட்ட நம்ம சரணடையணும். அதுக்கு நமக்கு கிடைக்கிற வழிதான் மெடிடேஷன். நம்ம மூச்சு தான் குரு நமக்கு அப்படின்னும் போது அந்த குருக்கு, உங்களோட மூச்சுக்கு நீங்க சரண்டர் ஆகணும். அதுக்கு மெடிடேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ இதை நம்ம பண்ணும்போது இதுக்கு கீழே இருக்க எல்லா சக்கராவும் பேலன்ஸ் ஆகும்போது நமக்கு சஹஸ்ராரா ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு ஈஸியா இருக்கு. இப்போ இந்த சக்கரா இந்த ஸ்டேட்ல நம்ம இல்லைன்னா என்னென்னலாம் பிஹேவியர் பார்க்கலாம் ஒரு ஆள் கிட்ட அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப டாமினேட்டிங்கா இருப்பாங்க. அவங்களுக்கு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்த ஸ்டேட்ல இல்ல, ரொம்ப ரொம்ப டாமினேட்டிவா இருப்பாங்க, ரொம்ப பேராசை நிறைய இருக்கும், மெட்டீரியலிஸ்டிக்கா இருப்பாங்க.
பணம், பொருள் இது பின்னாடிதான் அவங்க ஓடிட்டு இருப்பாங்களே தவிர அவங்க லைஃப பார்க்க மாட்டாங்க. சோ அப்ப இதெல்லாம் வந்து அந்த சக்ரா வந்து இம்பேலன்ஸா இருக்கிற பிஹேவியர். அண்ட் இது மட்டும் கிடையாது. அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு லைஃப்ல சேலஞ்ச் அப்படின்னா, அதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம், எப்படி ஓடலாம். இப்போ எங்கேயாவது ஆசிரம்ல உட்காந்துக்கிறது, இந்த சேலஞ்ச் எல்லாம் நான் ஃபேஸ் எனக்கு லைஃபே பிடிக்கல. ஏன்னா அவங்களுக்கு புரியல. அதுக்கு அவங்க ஏதோ ஒரு நேம் ஒண்ணு கொடுத்து போய் ஆசிரம்ல உட்காரணும். இது ரன்னிங் அவே, எஸ்கேப்பிங். இந்த பிஹேவியர் எல்லாம் வந்து இந்த ஸ்டேட்ல பிரச்சனை இருக்குன்னா இருந்தாதான் வரும். அப்புறம் நிறைய படிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தேடுதல் இருக்கும். அதாவது கர்மாவை பத்தி படிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு 1000 புக்கு படிப்பாங்க. ஆனா எதையுமே லைஃப்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. வெறும் தியரி தான். புக் நாலேஜ் மட்டும் இருக்கும். அத லைஃப்ல அவங்க நம்ம எப்பவுமே படிக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதையும் நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணதான் இன்னும் புரிதல் வரும். நம்ம யார்கிட்டயும் ஒரு விஷயம் கத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு டைமென்ஷன்ல சொல்லியிருப்பாங்க. நம்ம புரிஞ்சுப்போம் அது. ஏன்னா அதை நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், யூஸ் பண்ணணும். நீங்க யூஸ் பண்ணும் போதுதான் அதோட இன்னொரு டைமென்ஷன் நமக்கு தெரியும், இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் தெரியும், புரிஞ்சுக்கிறது இன்னும் ஆழமா புரிஞ்சுப்போம். சோ அதனால யூஸ் பண்ணாம இருப்பாங்க இவங்க எல்லாம். வெறும் புக் நாலேஜ் மட்டும் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இந்த பிலீஃப் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது ஒரு மதத்தை பத்தி, ஒரு மத அட்டாச்மெண்ட், இணைப்பு இருக்கும். அந்த மதம் தான் ரொம்ப ரைட், ரொம்ப கரெக்ட். அந்த உலகத்தை வந்து அப்படியே பார்க்காம ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம லிங்க் ஆகி அதுதான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறது. இவங்க எல்லாம் எப்படின்னா நம்ம ஏதோ ஒண்ணு சொல்ல வரோம் அப்படின்னா ஓப்பன் மைண்டடா கேட்கவே மாட்டாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை கேட்கவே மாட்டாங்க. அவங்க நினைக்கிறதா ரைட். அவங்க என்ன நம்புறாங்களோ அதுதான் ரைட். இதெல்லாம் இவங்க பிஹேவியர். இதெல்லாம் வந்து சகஸ்ராரா ஸ்டேட்ல டிஸ்டர்பன்ஸ் இருந்தா அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. பேசிக்கலி கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க. எது உண்மை எது உண்மை இல்லைன்றது தெரியவே தெரியாது அவங்களுக்கு. இதனால அவங்களுக்கும் பாதிப்பு, கூட இருக்கவங்களுக்கும் பாதிப்பு. ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா நம்ம முன்னாடியே நம்ம கவனிச்சிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் சக்ரால இருந்து இந்த 6th சக்ரா வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா எதனால டிஸ்டர்ப் ஆகுது, எதனால பிளாக் ஆகுது. ஃபர்ஸ்ட் சக்ரா வந்து மூலாதார சக்ரா எதனால டிஸ்டர்ப் ஆகுது, ஃபியர், பயனால. சோ அந்த பயம். அண்ட் செகண்ட் சக்ரா எதனால டிஸ்டர்ப் ஆகுது, கில்ட், குற்ற உணர்ச்சினால. தேர்ட் சக்ரா எதனால டிஸ்டர்ப் ஆகுது, ஷேம், யாரோ நம்மளை ஜட்ஜ் பண்றதுனால. அண்ட் ஹார்ட் சக்ரா ஏன் டிஸ்டர்ப் ஆகுது, இது ஒரு சோகம். அண்ட் விஷுத்தி, தோட் சக்ரா ஏன் டிஸ்டர்ப் ஆகுது, நம்ம பொய் சொல்றதுனால. அண்ட் ஆக்னி சக்ரா ஏன் டிஸ்டர்ப் ஆகுது, பொய்யான வாழ்க்கையை வாழுது, ஒரு மாயையில வாழும்போது. அப்போ 7th சக்ரா ஏன் டிஸ்டர்ப் ஆகுது, இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா 7th வந்து டிஸ்டர்ப் ஆகும். நம்ம எதனால இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது, ஏன் ஃபியர் வருது, ஏன் கில்ட் வருது, ஏன் ஷேம் வருது, இதெல்லாம் ஏன் வருது. ஏன்னா நம்மளோட சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ், நம்ம லைஃப்ல என்னெல்லாம் நடக்குதோ அதை பேஸ் பண்ணி நமக்கு சில கண்டிஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது, சில ஃபில்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது நம்ம பிரெயின்ல. சோ அது பேஸ் பண்ணி நம்ம லைஃப பாக்குறோமே தவிர லைஃபா பாக்குறது இல்லை. இப்போ ஒரு குழந்தைக்கு ரொம்ப கண்ட்ரோலிங் பேரண்ட்ஸ் இருக்காங்க, இல்ல அவங்க சொல்ற விஷயத்தை தான் கேட்கணும். இப்ப ஏதோ ஒரு குழந்தை கேட்கவே வரும், இது இது என்னமோ எனக்கு இப்படிதானே தெரியறது, நீங்க இப்படி சொல்றீங்களேன்னு அது கரெக்டா அனலைஸ் பண்ணும். ஆனா இவங்களுக்கு அந்த உண்மையை ஒத்துக்கிறதுக்கு மனப்பக்குவம் இல்லாதனால அப்படிலாம் இல்ல, இது இப்படிதான் நான் சொல்றது நீ நம்பணும். அப்ப அந்த குழந்தை என்ன ஆகுது, கண்டிஷன் ஆகுது. ஓ அம்மா சொல்லிட்டாங்கன்னா அப்ப இப்படிதான் இருக்கணும், அப்பா அது ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தையில அது கேக்குது. அப்ப அது அப்படியே அந்த கண்டிஷன்ஸும் ஃபில்டர்ஸும் அந்த அந்த குழந்தையோட பிரெயின்ல இருக்கும்போது அதால லைஃப அப்படியே பார்க்க அதுக்கு முடியல. சோ இங்கேயே என்ன ஆகுது, அது ஒரு மாயை லைஃப்குள்ள மாட்டிக்குது அந்த குழந்தை. அண்ட் இது தவிர அவங்க அந்த குழந்தைய வந்து இன்சல்ட் பண்றாங்க, ஷேம் பண்றாங்க. இல்ல அது வாழ்க்கையில வேற யாரோ கூட ஷேம் பண்றாங்க, இன்சல்ட் பண்றாங்க. அந்த குழந்தையால வந்து ஓப்பனா அதை அம்மா அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அம்மா அப்பா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, அம்மா அப்பா தப்பா நினைப்பாங்க. சோ அப்ப அதால உண்மையை பேச முடியாம போயிடும். ஏன்னா அம்மா அப்பாவே நம்மள ஜட்ஜ் பண்றாங்களே, நம்மள தப்பா நினைச்சிருவாங்களே. யாரோடையும் அதால அப்படி பேச முடியல அப்படின்னும் போது அதாலையும் அதை ப்ராசஸ் பண்ணிக்க முடியறது இல்ல. இது என்ன ஏதுன்னு அதுக்கும் அந்த உண்மை தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் சின்ன வயசுலயே அதை அடக்கிடுறாங்க அந்த குழந்தைய. அந்த தேடுதலையும், குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, கியூரியாசிட்டி. இது என்ன அது என்னன்னு அந்த அந்த தேடுதல் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும். அதை அப்படி வளர விடணும்.
நம்ம ஒரு செடியை எப்படி தண்ணி ஊத்தி வளர்க்குறோமோ, அந்த மாரி அந்த குழந்தையோட கியூரியாசிட்டிய வளர விடணும். நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணணும், கைட் பண்ணணும். அப்ப அது உலகத்த எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கும். எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இல்லாம, எந்த ஒரு ஃபில்டர்ஸும் இல்லாம அந்த குழந்தை பார்க்கும்போது, எல்லாத்தையும் அது புரிஞ்சுக்கும்போது, ஈஸியா அவங்க லைஃப்ல நடக்கிற சேலஞ்சஸ அவங்க ஹேண்டில் பண்ண தெரியும். அண்ட் இந்த ஸ்டேட்டுக்கு அவங்க வரவும் முடியும். ஒரு லெவலுக்கு அப்புறமா. பட் இத நம்ம அப்படியே வந்து ஒடுக்கிடுறோம். கண்ட்ரோல் பண்ணிடுறோம். நம்ம எல்லார் லைஃப்லயுமே கூட நடந்திருக்கும். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால. சோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து அன்பிளாக் பண்றோம், பேலன்ஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபியர வந்து நம்ம எப்படி பேலன்ஸ் பண்றோம்? ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் நம்பணும். லைஃப்ல நம்ம வந்து இந்த இந்த ஒரு ஜென்மம் எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஏதோ ஒரு ரீசன்க்காக எடுத்திருக்கோம். ஏதோ ஒரு பர்ப்பஸ் இருக்கு. சோ அத நம்பணும். அந்த ப்ராசஸ நம்பணும். இந்த பிரபஞ்சத்த நம்பணும். நம்ம லைஃப நம்பணும். நம்மள நம்பணும். அப்போ ஃபியர் போயிடும். அப்ப கில்ட் எப்படி போகும்? குற்ற உணர்ச்சி எப்படி போகும்? இன்னசென்ஸ கொண்டு வரணும் லைஃப்ல. ஒரு குழந்தை எப்படி இன்னசென்ட்டா இருக்கும்? தன்னுடைய உணர்வுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து. அழணும்னா அழும். சிரிக்கணும்னா சிரிக்கும். இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்கன்னுலாம் கிடையாது. அதுக்கு ஈகோவே கிடையாது. சோ அந்த மாரி நம்ம வாழ ஆரம்பிக்கணும். அப்போ நமக்கு லைஃப் அப்படியே பார்ப்போம். அண்ட் 3வது ஷேம். மத்தவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது, நம்ம அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு, அந்த எனர்ஜிய நம்ம அப்சார்ப் பண்ணிடுறோம். அவங்க என்ன இப்படி தப்பா நினைச்சுட்டாங்களே, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு அழறது, புலம்புறது, கோவப்படுறது தேவையே இல்ல. நம்மள மதிச்சோம் அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் நமக்கு அது கண்டுக்கவே மாட்டோம். அது எந்த விஷயத்துலயும் நம்மள அஃபெக்ட் பண்ணாது. சோ நம்மள மதிக்க ஆரம்பிக்கணும். அண்ட் லைஃப்ல எந்த ஒரு சிச்சுவேஷனுமே வந்து நமக்கு ஏதோ சொல்லிக் குடுக்க தான் வருது. சோ அது ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன். உங்களுக்கு ஹார்ட் பிரேக்கிங் சிச்சுவேஷனா இருக்கு. ரொம்ப சோகமாயிடுறீங்க. அதுல இருந்து வெளியில வரணும். எப்படி? அகைன் குழந்தை மாதிரி மனசு கொண்டு வந்துடணும். அது அழும். அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு விஷயம் அதை என்டர்டெயின் பண்ணும்போது அது மாறிடும். சிரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த ஒரு அதாவது உண்மையா இருக்கு அதோட உணர்வுகளுக்கு. சோ நம்ம அந்த மாதிரி மாறணும். அப்போ எவ்வளவு ஒரு சோகமா இருந்தாலும் அதை நம்மளால கடந்து வர முடியும். ஏதோ ஒரு கத்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் எனக்கு புரியறதுக்கு அந்த அந்த சுச்சுவேஷன் நம்ம லைஃப்ல வந்திருக்கு அப்படின்னு நம்ம அந்த ஆங்கிள் யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த சோகத்துல இருந்து நம்ம வெளியில வந்துடும். அண்ட் விஷுச்சி சக்கரா வந்து த்ரோட் சக்கரா எப்படி இம்பேலன்ஸ் ஆகுது? பொய்கள்னால. அப்ப நம்ம பொய் சொல்றது அவாய்ட் பண்ண. லைஸ் வேண்டாம். உண்மையா இருங்க. உண்மைய சொல்லுங்க. நம்ம மனசுக்கு உண்மையா இருந்து உண்மைய சொல்றோம் அப்படின்னாலே ஹாஃப்வே த்ரூ. ஏன்னா மாய உலகத்துக்குள்ள சிக்கினாதான் நம்மளால வந்து இந்த சகசிராரா ஸ்டேட்டுக்கு போக முடியாது. சோ உண்மையா என்ன நீங்க யோசிக்கிறீங்களோ, ஃபீல் பண்றீங்களோ அதை பேசுங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உண்மையான வாழ்க்கைக்குள்ள போவீங்க. நீங்க எதுக்கு பிறந்திருக்கீங்களோ அதன்படி உங்க லைஃப் போக ஆரம்பிக்கும். தேவையில்லாம நீங்க இப்போ நீங்க ஒரு நீங்க பிறந்திருக்கீங்க, நீங்க டெஸ்டினேஷன் சிக்கு போகணும். இந்த கண்டிஷன்ஸ் ஃபில்டர்ஸ்னால தேவையில்லாத கண்டிஷன்ஸ் ஃபில்டர்ஸ் பிலீஃப் என்னென்னமோ நம்பிக்கைகள்னால என்ன ஆகுது? நீங்க சிக்கு போகாம பிக்கு போயிடுறீங்க. நம்ம சிக்கு கரெக்டா போகணும் அப்படின்னா அந்த உணர்வு இருக்கணும். நான் எனக்கு உண்மையா இருக்கேனா? என் உணர்வுகளுக்கு உண்மையா இருக்கேனா? எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் லைஃப்ல பண்றேனா? நீங்களும் உங்களை ஹர்ட் பண்ணிக்காதீங்க, அடுத்தவங்களையும் நீங்க ஹர்ட் பண்ணாதீங்க. அப்ப என்ன ஆகும்? நீங்க உண்மையா வாழ வாழ உங்க மாயை லைஃப்ல இருந்து நீங்க வெளியில வர ஆரம்பிச்சிருவீங்க. மாயை லைஃப்ல இருந்து வெளியில வந்துட்டாலே என்ன ஆகும்? லைஃபா பாப்பீங்க. எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இல்லாம, எந்த ஒரு ஃபில்டர்ஸும் இல்லாம. சோ அப்ப என்ன ஆகுது? ஆக்ஞா சக்கரால இல்யூஷன் மாயை இருந்தாலும் அதை நம்ம எப்படி மாத்துறோம் அப்படின்னா, நம்ம உண்மைய பேசும்போது, உண்மையா வாழும்போது, அந்த இல்யூஷன், அந்த மாயை கரெக்டான உள்ளுணர்வை கொடுக்க ஆரம்பிச்சு. அப்ப என்ன ஆகும்னா, உங்க லைஃப்ல என்ன நடக்க போறதுங்கிறது அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியும். ஸ்கிரீன்ல அப்படியே போகும். ஓ இதுதான், திஸ் இஸ் வாட் மை லைஃப் இஸ். இங்கெல்லாம் நான் தப்பு பண்ணிருக்கேன். இந்த பேட்டர்ன் எனக்கு வந்திருக்கு. இதை நான் கரெக்ட் பண்ணிக்கணும். எப்பவுமே நம்ம அடுத்தவங்களை பிளேம் பண்ணக்கூடாது. நம்ம அதுல என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கறதான் பார்க்கணும். நம்ம அதுல கத்துக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடுத்தவங்களை சார்ந்து வாழவே இல்லை. அடுத்தவங்களை நம்பி வாழல. அந்த விஷயம் கட் ஆனாலே லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். நம்ம எப்ப அடுத்தவங்க விஷயத்துல அடுத்தவங்க தான் காரணம், இந்த சிச்சுவேஷன் காரணம், அது காரணம், இது காரணம் நம்ம கைய அடுத்தவங்க கிட்ட காட்டுறோமோ
நம்ம வளர்ச்சியை நம்மளே தடுத்துக்கிறோம்னு அர்த்தம். உங்களுக்கு லைஃப்ல growth வேணும் அப்படின்னா நீங்க உங்களை நோக்கி உங்க கையை காமிச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணேன்? எதனால எனக்கு இந்த சேலஞ்ச் வருது? அதே மாதிரி நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். சோ இந்த நல்லது நடந்திருக்குன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்? எங்க உழைச்சிருக்கேன்? என்னெல்லாம் ஐடியா பண்ணேன்? வாவ்! அப்பனா இதெல்லாம் நான் நல்லா பண்றேன். அப்ப இந்த விஷயம்லாம் நான் லைஃப்ல நிறைய சேர்த்துட்டா இன்னும் நிறைய growth இருக்கும். அதுவே நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எங்க தப்பு பண்ணியிருக்கேன்? நம்ம தப்பு ஏன் பண்றோம்னா, ஏதோ ஒரு சிந்தனை தான். ஏதோ ஒரு தாட் தான் அந்த தப்பான செயலை பண்ணிருக்கு. அப்ப அந்த தாட்ட நான் எடுக்கணும். அந்த தாட் எனக்கு எப்ப தெரியும்? நான் நிறைய மெடிடேட் பண்ணேன். நான் நிறைய மெடிடேட் பண்ணா எனக்கு அந்த விஷயம் தெரியும். இந்த தாட், இந்த ஐடியானால தான் இந்த தப்பு நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா மெடிடேஷன்ல நீங்க உங்க மைண்ட் எம்ப்டி ஆக்கிடுவீங்க. அப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓ மை காட்! இங்க நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். சோ அத எடுக்க ஆரம்பிக்கும். சோ ரொம்ப நீங்க உண்மையா இருக்க இருக்க, நீங்க உண்மையான லைஃப பார்க்க, உண்மையான யூனிவர்ஸ பார்க்க, உண்மையா ஒவ்வொருத்தரையும் யார் யாருன்னு பார்க்க, இந்த ஸ்டேட்டுக்கு நீங்க ஈஸியா வரலாம். அண்ட் இதுல முக்கியமான தடங்கள் நான் அட்டாச்மெண்ட்னு சொல்லிட்டேன். நம்ம ஸ்பிரிச்சுவலா யாராவது உங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் குடுக்குறாங்க. அவங்க சொல்றது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளுடைய ஹியூமன் மைண்ட் எப்படின்னா, அவங்களோடயும் அட்டாச் ஆயிடுவோம் நம்ம. எதுனாலும் அவங்கள தான் கேட்கணும். நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, எஸ் உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் யோசிங்க. உங்களுக்கு தெரியலையா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்? நிறைய ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிக்கலாம். நிறைய வீடியோஸ், ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் இருக்கு. அது கேட்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனிபடி இந்த ஸ்பிரிச்சுவலி இதுல அவங்க கிட்ட நீங்க பேசலாம். ஆனா அட்டாச் ஆகாதீங்க. நல்லா பேசுங்க. மனசு விட்டு பேசுங்க. அவங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டான்னு சொல்லுங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட்னா அது சொல்லுங்க. இது இப்படி இருக்கு. நீங்க யோசிங்க. இது கரெக்ட் தானே? நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்க. பட் அவங்க இல்லன்னா ஐயோ லைஃப் இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. யாரோடையும் அட்டாச் ஆகாம அவங்க இருக்காங்களா அந்த மொமெண்ட்டை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அவங்க இல்லையா உங்க வேலையை பாருங்க. அவங்க வேலையை பார்க்கணும். சோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கும்போது இந்த அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ் போகும். அண்ட் எல்லாரையும் ஒரு ஃப்ரெண்டா பாருங்க. இப்ப நம்ம வந்து பேசிக்கலி பிரச்சனை நமக்கு எப்படி வருது, சேலஞ்சஸ் எப்படி வருது, இமோஷனலா நம்ம ஏன் டவுன் ஆகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த ரோல் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகல அப்படின்னா டிசப்பாயிண்ட் ஆயிடும். ஓ மதர்னா இப்படிதான் இருக்கணும், ஃபாதர்னா இப்படிதான் இருக்கணும். நம்மளே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுக்கிறோம். டாட்டர்னா இப்படி, சன்னா எப்படி, ஃப்ரெண்டுனா எப்படி. அப்ப அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம இருக்க இருக்க என்ன ஆகுது? டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான். இதுக்கு ஒரே டிப் என்ன அப்படின்னா, நம்ம எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஷிப்போட மட்டும் இருந்து பாருங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம பழகும். இன்னைக்கு பார்த்தோமா, ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க, என்ன பேசுவோம். அதுக்கப்புறம் அவங்க வழியை பார்த்துட்டு போயிடுவாங்க, நம்ம வழியை பார்த்துட்டு போயிடுவோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ரிலேஷன்ஷிப்பை நீங்க எல்லா ரிலேஷன்ஷிப்குள்ளயும் நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த அட்டாச்மெண்ட் இஷ்யூ இருக்காது. அட்டாச்மெண்ட் இஷ்யூ இல்ல அப்படின்னாலே சகஸ்ராரா ஸ்டேட்டுக்கு போறது ரொம்ப ஈஸி. இப்ப இந்த சகஸ்ராரா ஸ்டேட் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சுக்க முடியும் அப்படின்னா, அவங்க ரொம்ப செல்ஃப் அவேரா இருப்பாங்க. எப்படின்னா அவங்கள பத்தி அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் விஷயங்கள் பொருந்தும். எனக்கு பொருந்துற விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு பொருந்தும் அப்படியும் அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரும் we are all unique. நமக்கு எல்லாருக்கும் தனித்தன்மை இருக்கு. அதை புரிஞ்சுப்பாங்க. இப்ப நம்ம அனாவசியமா அடுத்தவங்களை கம்பேர் பண்ண மாட்டோம். என் லைஃப் வேற, அவங்க லைஃப் வேற. எனக்கு எப்ப சக்சஸ் வருமோ அதே சமயத்துல என் ஃப்ரெண்டுக்கு சக்சஸ் வரணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தரோட ஜேர்னி வேற வேற அப்படிங்கிறது தெரியும். சோ அந்த டிஃபரன்ஸ் இல்ல, நான் வேற அப்படின்னு நம்ம நினைச்சு நம்மள நோக்கி நம்ம நடக்கும்போது நம்ம லைஃப்ல எந்த கண்டிஷன்ஸும் இல்லாம, எந்த ஃபில்டர்ஸும் இல்லாம, அப்போ அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகும். புரிதல் நிறைய இருக்கும். எனக்கு என்ன தேவையோ எப்ப கிடைக்கும், அது கிடைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், எல்லாமே எனக்கு தெரியும். உள்ளுணர்வு நல்லா வேலை செய்யும். இதுதான் வந்து சகஸ்ராரா ஸ்டேட்ல நம்ம பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு அடையாளங்கள். இப்போ இந்த சகஸ்ராரா ஸ்டேட் வந்து பேலன்ஸ்டா இல்லைன்னா என்ன என்ன பிசிக்கல் டிசார்டர்ஸ் வரும் அப்படின்னா, நிறைய தலைவலி வர்றது, பிரெயின்ல டியூமர், அம்னீஷியா பேஷன்ஸ், எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம கஷ்டப்படுறவங்க, கோமால இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்டேட் டிஸ்டர்ப் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட சிக்ஸ்த் சக்ரா மாதிரியே தான். சிக்ஸ்த் சக்ராலையும் அக்னி சக்ராலையும் மைக்ரைன் வரும், ஹெட்ஏக் இதெல்லாம் வரும். இதுவும் அதே மாதிரி கிட்டத்தட்ட. சோ இந்த பிசிக்கல் டிசார்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய திங்கிங்க பாருங்க, உங்க தாட்ஸ் பாருங்க. எங்க நீங்க ஸ்டக்கா இருக்கீங்கிறத கவனிங்க.
சோ இதுக்கு என்ன ஒரே வழி? மெடிடேஷன். இன்டென்ஸ் மெடிடேஷன் பண்ணுங்க. நிறைய மெடிடேட் பண்ணுங்க. எங்கெல்லாம் நீங்க தப்பு பண்றீங்க, எங்கெல்லாம் நீங்க ஸ்டக்கா இருக்கீங்கறத கண்டுபிடிங்க. அதுல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணுங்க. புக்ஸ் நிறைய படிங்க. இந்த மாதிரி சஜ்ஜன சங்கத்தில பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வீடியோஸ் நிறைய இருக்கு, பிஎம்சி வீடியோஸ், அதெல்லாம் கேளுங்க, பாருங்க. இதனால வந்து உங்களுக்கு நிறைய அவேர்னஸ் வரும், புரிதல் வரும். மெயினா புரிதல் இருந்தாலே பல பிரச்சனைகள் கிடையாது. நம்ம பிலீஃப் சிஸ்டமோடய ஸ்டக் ஆயிடும். இதுதானே எங்க அப்பா சொன்னாரு, இதுதானே எங்க அம்மா சொன்னாங்க, இதுதானே என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஐ திங்க் இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம ஸ்டக் ஆகக்கூடாது. நம்மளும் திங்க் பண்ணணும், யோசிக்கணும், பேசணும், படிக்கணும், கேட்கணும். அப்போ என்ன ஆகும்னா, ஓ அவங்க இதை சொன்னாங்க, ஆனா இது வேற மாதிரி தெரியுது எனக்கு. அப்புறம் நம்ம சொல்லணும் அவங்களுக்கு, இல்ல நீங்க இந்த ஆங்கிள் நீங்க இதை யோசிச்சு பாருங்க, இதுதான் எனக்கு என்னமோ சரியா தோணும். நம்ம ஒரு விஷயத்த பல தடவை நீங்க படிக்கும் போது பல டைமென்ஷன்ஸ் தெரியும். இப்ப நீங்க மெடிடேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நாள் மெடிடேட் பண்றதுக்கும் இப்ப நீங்க மெடிடேட் பண்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஒரே விஷயம் தான் நீங்க பண்றீங்க, உங்க பிரெத்தை வாட்ச் பண்றீங்க, மைண்ட் எம்டி ஆகுறீங்க. ஆனா அந்த நாளும் இந்த நாளும் ஒண்ணா இல்ல. அப்போ உங்க புரிதல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, உங்க அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதேதான் படிக்கும் போதும், ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கும் போதும், வாழ்க்கையை புரிஞ்சுக்கும் போதும், அதை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு போக்கஸ்டா பண்ணிட்டே இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவேர்னஸ் வரும், அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம சகசிரமா ஸ்டேட்டுக்கு போக முடியும். ஏன்னா இந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, அந்த அவங்களுக்கு பிடிச்ச உறவுகள் இருக்கோ இல்லையோ, லைஃப்ல என்ன நடந்தாலும் அவங்கள டிஸ்டர்பே பண்ண முடியாது, இன்டாக்டா இருப்பாங்க. அவங்கதான் அந்த ஸ்டேட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அட்டாச்மெண்டே இருக்காது. எப்பவுமே நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுது, ஒரு உறவு நம்மளை விட்டு போகுது, எதுக்குமே நம்ம பயப்படக்கூடாது, நம்ம அதனால அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா அது பார்ட் ஆஃப் லைஃப். அதுல நம்ம ஏதோ கத்துக்கிறோம், அதுல நம்ம அட்டாச் ஆகக்கூடாது. அந்த சுச்சுவேஷன் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னு பார்க்கணும். அந்த லெட்டிங் கோ ஆட்டிடியூட் நம்ம லைஃப்ல வளர்த்துக்கணும். ஓகே, அவங்க வந்தாங்க, நல்ல லைஃபை நம்ம என்ஜாய் பண்ணோம், அவங்க வேலை முடிஞ்சிருச்சு, அவங்க கிளம்பிட்டாங்க, நம்ம லைஃபை நம்ம பார்க்கணும். அது ஒரு அவங்களால உங்களுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் நடந்திருக்கா, அந்த கிரேட்ஃபுல்லா இருங்க, தேங்க்ஃபுல்லா இருங்க, அண்ட் தென் பட் கோ ஆன் வித் யுவர் லைஃப். ஏன்னா ஒண்ணு போனா இன்னொன்னு வரும். உங்களுக்கு ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் போயிடுறாங்களா, அதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். ஓகே ஃபைன், அவங்களோட இருக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணீங்களா, ஃபைன், அவ்வளவுதான். நியூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வரப்போறாங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அந்த நியூ ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வேற ஏதோ நீங்க கத்துக்க போறீங்க, வேற ஏதோ நீங்க பார்க்க போறீங்க லைஃப். அவ்வளவுதான் விஷயம். சோ அந்த லெட்டிங் கோ ஆட்டிடியூட நம்ம வளர்த்துக்கணும். அதை நீங்க வளர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த அட்டாச்மெண்ட்குள்ள நம்ம சிக்கவே மாட்டோம். ஒரு ரன்னிங் வாட்டர் எடுத்துட்டுக்கோங்க, ஒரு தண்ணி ஓடிண்டே இருக்கு அப்படின்னா அந்த வாட்டர் கிளியரா இருக்கும். அதுவே ஒரு வாட்டர் ஒரு இடத்துல அப்படியே தேங்கி நிக்குது அப்படின்னா அதுல அவ்வளவு தூசு இருக்கும். சோ அதனால நம்ம எங்கேயுமே தேங்கக்கூடாது, நம்ம ஓடிண்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கை பயணத்தை நோக்கி நம்ம ஓடிண்டே இருக்கணும். எந்த ஃபில்டர்ஸும் வேண்டாம், எந்த கண்டிஷன்ஸும் வேண்டாம், எந்த பிலீஃப் சிஸ்டமும் வேண்டாம். கீப் லேர்னிங். லைஃப் இஸ் a ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங்னு நினைச்சுக்கோ. நம்ம ஒன்னு படிச்சுட்டோம், புரிஞ்சுட்டோம், அவ்வளவுதானே நீங்க ஃபுல் ஸ்டாப்பே வைக்காதீங்க, கமா போட்டுட்டே வேணும். ஏன்னா அந்த ஒரு விஷயமே பல டைமென்ஷன் உங்களுக்கு புரியும் சில வருடங்களுக்கு கழிச்சு. சோ அதனால நெவர் கெட் ஸ்டாக்னேட்டட், ஒரு இடத்துல அப்படியே நின்றுடாதீங்க. சோ இது ரிலேட்டட் டு டிப்ஸ், அதாவது அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ் வந்து நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு. லைஃப்ல எது நடந்தாலுமே அது ஒரு டிராஜடியா கூட இருக்கட்டும், இல்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இது வந்து எப்படி நடக்கலாம், நான் ரொம்ப கரெக்டா இருந்தேனே. மேடம் 1 செகண்ட் மேடம், ஜஸ்ட் அன்மியூட் போட்டுட்டேன். 1 செகண்ட் ப்ளீஸ். 1 செகண்டுங்க, சம் டிஸ்டர்பன்ஸ் வந்தது. எஸ் ப்ளீஸ் ப்ரொசீட். சாரி, நோ ப்ராப்ளம். சோ நாம லைஃப்ல எவ்வளவு பெரிய டிராஜடி வந்திருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம், இது பெரிய இழப்பா இருக்கு, இது ஏன் எனக்கு வந்தது, இது ஏன் அவங்களுக்கு வந்தது,
நம்ம சம்டைம்ஸ் நம்ம சோகத்தையும் பெருசா நினைச்சுப்போம், வேற யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்டு, சிஸ்டர், பிரதர் அவங்களுக்கு நடந்தாலும் அது பெரிய சோகம். ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் அது வந்திருக்கு. லைஃப்ல எதுவுமே ட்ராஜடி இல்லைங்கிறது தான் உண்மை, எதுவுமே இன்ஜஸ்டிஸ் இல்லைங்கிறது தான் உண்மை. எல்லாம் ஒரு டிசைன் படிதான் நடக்குது, லா ஆஃப் கர்மா படிதான் எல்லாமே நடக்குது. சோ அதனால அதுல இன்ஜஸ்டிஸ், ட்ராஜடி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ஒரு ரீசனுக்காக தான் வருது. சோ நம்ம அப்படி அந்த லைஃபை பார்க்க ஆரம்பிக்கும் போது இந்த அட்டாச்மெண்ட் இருக்காது. அண்ட் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், லைஃப் இஸ் பர்ஃபெக்ட். எந்த விதத்திலும் இம்பர்ஃபெக்ஷன் கிடையவே கிடையாது. ஒரு விஷயம் நடக்குது, இப்ப நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, நீங்க எவ்வளவு நல்லா படிச்சிருக்கீங்க, எவ்வளவு நல்லா எழுதிருக்கீங்கன்னு பொறுத்துதான் மார்க். நீங்க நல்லாவே படிக்காம நல்லாவே எழுதாம மார்க் வரணும்னா எப்படி? அப்படிதான் லைஃப்ல ஒரு விஷயம் நடக்குது இல்ல நடக்கல அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் வாட் யூ டிட் அண்ட் வாட் யூ டிடன்ட் டூ. நீங்க என்ன பண்ணீங்க பண்ணலங்கிறத பொறுத்துதான் உங்களுக்கு ரிசல்ட் லைஃப்ல. சோ அதை நம்ம உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய மெடிடேட் பண்ணி எங்க தப்பு பண்றோம், எங்க கரெக்டா இருக்கோங்க அதை புரிஞ்சுட்டு அப்பப்ப நம்மள மாத்திண்டே இருக்கணும். லைஃப் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ், அது நெவர் எண்டிங் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு பண்ணிட்டே இருக்கணும். அவேர்னஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். எந்தெந்த சக்கரால பிளாக் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுட்டு அதெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டே வரணும். உண்மையான வாழ்க்கையை வாழணும், உண்மை பேசணும், உண்மையான உங்க உணர்வுகளுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எந்த ஒரு மாயையிலையும் சிக்காதீங்க, எந்த ஒரு பிலீஃப் சிஸ்டம்லயும் சிக்காதீங்க. கீப் லேர்னிங். இதெல்லாம் நீங்க பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம சகஸ்ராரா ஸ்டேட்டுக்கு வர்றது இட் இஸ் ஈஸி. அண்ட் அப்படி வந்தோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் புத்தா கான்சியஸ்னஸ் ஆர் கிரைஸ்ட் கான்சியஸ்னஸ் சொல்றாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க, எதுவுமே அவங்களை அஃபெக்ட் பண்ணாது. அந்த ஸ்டேட்டுக்கு நம்மளாலையும் வர முடியும். சோ அதுக்கு நீங்க எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லி என்னுடைய செஷனை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிஸ்னிங் டு மை செஷன். தேங்க்யூ வெரி மச்.